போன்ல யாருன்னு பாக்குறீங்களா? ஃப்ரெண்ட் தான். லாஸ்ட் இயர் என் ஃப்ரெண்ட் ஒரு வீடு வாங்கியிருந்தான். இஎம்ஐ மட்டுமே 25,000 ரூபாய். இஎம்ஐ கட்டி கட்டி ஒரு வழி ஆயிட்டா பாவம். அவனுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு, உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப ரீசெண்டா ஆர்பிஐ ஒரு சூப்பர் அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஆர்பிஐ ரெப்போ ரேட் இப்போ 0.25% கம்மி பண்ணிருக்காங்க. இப்போ 6% ஆயிருச்சு. ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸா இருக்கும், சிம்பிளா சொல்லவா? இப்போ ரெப்போ ரேட் கம்மியாச்சுன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும். அப்போ உங்க வீடு, கார், பர்சனல் லோன் எல்லா இஎம்ஐயுமே கண்டிப்பா கம்மியாகும். அப்போ மந்த்லி பட்ஜெட்லயும் கையில கொஞ்சம் காசு நிக்கும்ல. ஆனா இதுக்கு இன்னொரு சைடும் இருக்கு. நீங்க இதுவே எஃப்டிஐல இன்வெஸ்ட் பண்ணி இன்கம் வாங்குற டைப்னா ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. யுஎஸ் சைனா குளோபல் டென்ஷன் நடக்கிற டைம்ல தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ட்ரம்ப் சைனா மேல 104% டாரிஃப் வச்சிருந்தாங்க. இப்போ 145% ஆக்கியிருக்காங்க. மார்க்கெட் வால்டைலா தான் இருக்கு. ஆர்பிஐ எக்கானமியா ஸ்டேபிளா வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க பாரோவர், சேவர் இல்ல இன்வெஸ்டரா இருந்தாலும் இந்த ஆர்பிஐ டெசிஷன் உங்க வாலெட்டை டச் பண்ணும். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு கோ பாக்கெட் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.